ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப் சம்மந்தமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்ல போகிற இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இதை பற்றின முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்லேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இபிஎஃப் சம்மந்தமான குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு முக்கியமான முகாம் நடக்க போகுது. அது எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் சம்மந்தமான இந்த குறைதீர் முகாம் எங்கெங்கே நடக்க போகுது, அதனால என்னென்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இபிஎஃப்ஓ சம்மந்தமான வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற குறைதீர்க்கும் முகாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற ஏப்ரல் 28ஆம் தேதி இபிஎஃப் சம்மந்தமான இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடைபெற போகுது. இபிஎஃப்போட இந்த குறைதீர் முகாம் எந்தெந்த ஊர்களில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், புதுச்சேரி, காரைக்கால், ராணிப்பேட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த ஊர்களெலாம் இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது இபிஎஃப்ஓவில் நடத்தப்பட போகுது. இபிஎஃப்போட இந்த குறைதீர்க்கும் முகாம் மேலே குறிப்பிட்ட ஊர்களில் எந்த டைமிங்கில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் மேலே குறிப்பிட்டிருக்கிற எல்லா ஊர்களையும் நடக்க போகுது. ஸோ உங்களில் யாராவது இபிஎஃப்ஓ சம்மந்தமான குறைகள் ஏதாவது இருந்தால், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த ஊர்களில் நடைபெற முகாமில் தவறாமல் கலந்துக்கங்க. வருங்கால வைப்பு நிதி சம்மந்தமான இந்த குறைதீர்க்க முகாம் மேலே குறிப்பிட்ட ஊர்களில் எந்தெந்த பிளேஸில் நடக்குது அப்படிங்கிறத உங்கள் ஊரில் இருக்கிற அரசு அலுவலகங்கள்லையோ இல்லை தொழிலாளர் துறை சம்மந்தமான அலுவலகங்கள்லையோ இதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இபிஎஃப்போட குறைதீர்க்க முகாமில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள், தொழிலாளர்கள், முதலாளிகள் சம்மந்தமான ஆன்லைன் சர்வீஸுகள்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ சம்மந்தமான புது அப்டேட்டுகள்லாம் என்னென்ன வந்திருக்கு அதை பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இபிஎஃப் உறுப்பினராக இருந்தால் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான பல குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் இபிஎஃப் மூலமாக ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கும் அவங்களோட பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறுவன முதலாளிகளிடமிருந்து வர்ற குறைகள் கூட தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கிறது சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் இந்த குறைதீர்க்கும் முகாமில் மனு கொடுக்குற பட்சத்தில் உங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ணுறது எளிமையாக்கப்படுது. இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த குறைதீர்க்கும் முகாமில் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக இபிஎஃப் சம்மந்தமான அனைத்து சேவைகள் பற்றின சந்தேகங்களையும் விளக்கங்களையும் நீங்கள் ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஊர்களில் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓட குறைதீர்க்கும் முகாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களோட நண்பர்களுக்கும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த முகாம் மூலமாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான சந்தேகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னே நம்பலாம். இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.